ये परीक्षे न्यू सिलेबस पार्ट 5 பாடம் 5 ये राम है इवन रामन ये राम है राम छोटा लड़का है रामन சிறிய பையன் छोटा लड़का है वो स्कूल में पढ़ता है பள்ளியில் படிக்கிறான் அவன் பள்ளியில் படிக்கிறான் இந்த பெண் गीता ये गीता है गीता छोटी लड़की है அவன் छोटा लड़का है वो छोटा लड़का है ये छोटी लड़की है वो भी स्कूल में पढ़ती है அவளும் பள்ளியில் படிக்கிறாள் वो स्कूल में पढ़ता है அவன் பள்ளியில் படிக்கிறான் वो भी स्कूल में पढ़ती है அவளும் இந்த பி வகுக்கு பிறகு உள்ள அந்த பி வஹ் பி ஸ்கூல் மே படுத்தி है वो பிங்கிறது அவளும் இவளும் அப்படின்னு தமிழில் நம்ம லும் எழுதுகிற மாதிரி இந்தியில் பி அவளும் பள்ளியில் படிக்கிறாள் அவளும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பி. சரி, ஏ நரேன்கை இவன் நரேன் படா லடுக்காகை பெரிய பையன் கல்லூரியில் படிக்கிறான் ஓ காலேஜ் மே படுத்தாகை அவன் கல்லூரியில் படிக்கிறான் யார் நரேன். ஏ லலிதாகை இந்த பெண்ணு லலிதா ஏ லலிதாகை லலிதா படி லடுக்கைகை பெரிய பெண்ணு இவ என்ன செய்கிறா இவளும் லலிதாவும் கல்லூரியில் படிக்கிறாள் லலிதா பீனா இங்கே இவனும் கல்லூரியில் படிக்கிறான் இவளும் கல்லூரியில் படிக்கிறாள் லலிதா பி காலேஜ் மே படுத்திகை லலிதாவும் கல்லூரியில் படிக்கிறாள். அடுத்து பாருங்க, ஏ குத்தாகை இது நாய்க்குட்டி ஏ அச்சா குத்தாகை இது நல்ல நாய் அச்சா குத்தாங்கிறது இங்கே ஆண் மேஸ்குலின் ஜெண்டர்ன்றதால நமக்கு அச்சா. இதுவே ஒரு பெண் நாய்க்குட்டினா அச்சி. குத்தா பால்த்து ஜான்வர்கள் பால்த்துனா வளர்ப்பு டொமஸ்டிக் அனிமல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பால்த்து ஜான்வர்கள். அடுத்து பாருங்கள், ஏ காய்கை இது பசு காய்னா பசு ஏ அச்சி காய் நல்ல பசு இது அச்சா குத்தா நல்ல நாய் அச்சா. இங்கே பாருங்கள் அச்சி அது ஃபிமனைன் பெண்பால்ன்றதால அச்சி காய் பி பால்த்து ஜான்வர்கள் குத்தா பால்த்து ஜான்வர்கள் நாயும் பால்த்து ஜான்வர்கள் மாடும் பால்த்து ஜான்வர்கள் காய் பி மாடும் பசுவும் பால்த்து ஜான்வர்கள் வளர்ப்பு பிராணி. காய் தூது தேத்திகை பால் தருகிறது பால் தேத்தி தருகிறது காய் தூது தேத்திகை. ஏ பேடுகை இது மரம் என்ன மரம் தென்னை மரம் தேங்காய் மரம். ஏ நாரியல்னா தேங்காய் நாரியல் காப்பேடுனா தேங்காய் மரம் நம்ம தென்னை மரம்னு சொல்கிறோம் தேங்காய் மரம். நாரியல் காப்பேடுனா தேங்காய் மரம். நாரியல் காப்பேடு ஊஞ்சாகை இந்த நாரியல் காப்பேடு தென்னை மரமானது உயரமானவை ஊஞ்சானா உயரமானவை. ஏ ஆம் காப்பேடு நகிகை ஆம் காப்பேடுனா மாமரம் ஆம்னா மாம்பழம் ஆம்னா மாங்காய் மாம்பழம் எல்லாத்துக்கும் ஆம் காப்பேடு மாமரம் தென்னை மரம். நாரியல் காப்பேடு தென்னை மரம் ஆம் காப்பேடு மாமரம். இது மாமரம் இல்லை இதில் நகிகை அப்படின்னு சொல்கிறது இல்லை மாமரம் இல்லை இது தென்னை மரம். அடுத்து புத்தகம் பெரிய புத்தகத்துக்கு ஏ கித்தாபுகை ஏ மோட்டி கித்தாபுகை மோட்டினா மோட்டா புத்தகம் அப்படின்னா மோட்டானா பெருசு மோட்டி புத்தகம் பெண்பால் ஃபிமனைன் அப்படின்றதால கிதாப் மோட்டி கிதாபு. ஏ தினேஷ் கி கித்தாபுகை இது யாருடைய புத்தகம் தினேஷுடைய புத்தகம் இந்த டிக்ஷனரி பெரிய புத்தகம். ஏ ரமேஷ் கி கிதாப் நகிகை இது ரமேஷுடைய புத்தகம் இல்லை நகிகை இல்லை இது தினேஷுடைய புத்தகம். ஏ தினேஷ் கி கிதாபுகை.
பாடத்தினுடைய உத்தேசம், இதனுடைய குறிக்கோள் என்னன்னா, குச் விசேஷன் சப்த और उनका பிரயோக் சிக்கானா. விசேஷ சப்தத்தை நாம் இதில் சில வாக்கியங்கள், புதிதாக சில வார்த்தைகளை நாம் கற்றுக்கிட்டு அதனுடைய உபயோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிக்ஷக் சங்கீத் ஆசிரியருடைய குறிப்பு என்னென்னா, தியே கயே கொடுக்கப்பட்டிருந்த வாக்கியத்தை படிச்சுட்டு கேட்கணும். பிறகு இந்த படத்தை பார்த்து உன்கா சித்திர திகாக்கர் உன்கா அர்த்த, அதனுடைய அர்த்தத்தை என்ன செய்யணும், சமஜாயேங்கே புரிஞ்சிக்கிட்டு தியே கயே சரல் வாக்கியோம் கா சஹாரா லேங்கே, கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எளிமையான வாக்கியங்களை அதிலிருந்து நாம் படித்து புரிய வைக்கணும். ஏ கவுன்கை, இது யார்? ராம் கைசால் எடுக்காகை, ராமன் எப்படிப்பட்ட சிறுவன். ராம் கஹாங் படுத்தாகை, ராமன் எங்கே படிக்கிறான். ராம் எங்கே படிக்கிறான், இது கொஸ்டின். அடுத்து ஐசேஹி கை பிரஷ்ன, இது மாதிரியான நிறைய கேள்வி வாக்கியங்களை கற்றுக்கிட்டு உத்தர் பாயங்கே, ஆன்சரை பெற வேண்டும். அவர் இஸ்தரக், இதுபோல் போல்னே கா அபியாஸ் கராயேங்கே, பேசவும் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். சப்தார்த்த, இதனுடைய அறிஞ்சொற்கள் என்னன்னு பார்த்தா, காலேஜ் கல்லூரி, குத்தா நாய், காய் பசு, ஜான்வர் விலங்கு, நாரியல் தேங்காய், பேடு மரம். இப்போது வாக்கியமும் பிரயோக கீச்சியே, வாக்கியத்தில் உபயோகப்படுத்தி செய்யணும். என்னது? அச்சா. அச்சா என்ன உபயோகப்படுத்துகிறாங்க? முரளி அச்சால் எடுக்காகை, முரளி நல்ல பையன். சரி, அடுத்தது பால்து, வீட்டு வளர்ப்பு, டொமஸ்டிக். பில்லி பால்து ஜான்வர்கை, பூனை வீட்டு பிராணி. பேடு மரம். ஏ ஆம்கா பேடுகை, இது மாமரம். ஆம்கா பேடுனா மாமரம். நாரியல் கா பேடு, தென்னை மரம். கோகனட் ட்ரீ. நாரியல் கா பேடு ஊஞ்சாகை, தென்னை மரம் உயரமானவை. நமக்கு 5வது பாடம் முடிந்தது. இதனுடைய எழுத்து பயிற்சியை பார்ப்போம். 5வது பாடத்தினுடைய எழுத்து பயிற்சி, अक्षराभ्यास में दिए गए अक्षर और शब्दों का पहले पढ़ने और उसके बाद लिखने का अभ्यास कराएंगे. पढ़ो और लिखो. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எழுத்துக்களை, சப்தத்தை முதல்ல படிக்கணும், அதற்கு பிறகு எழுதணும், பயிற்சி மேற்கொள்ளணும். சரி, அப்படி எழுதி படிக்கணும். பட்டோ और लिखो என்னென்ன? டா, டே, டை, ரா, ரே, ரை, வா, வே, வை. அடுத்து பா, பே, பை, கா, கே, கை, உ, ஊ. இந்த எழுத்துக்கள்லாம் எழுதி படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து பட்டோ और लिखो. படோ और लिखो என்னது? படித்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்ன? டமாட்டர், டாப்பு, டிக்கெட், டீக்கா, டுக், டூட், रजनी, रात, निवाज, रीति, रुपया, रूप, रेल, वन, वानर, विचार, वीर, वेतन, वैर, वो, बकरा, बापू, बिजली, बीज, बुआ, बूटी, बेटा. नेक्स्ट कमर, कान, किताब, कीमत, कुटिया, केला, कई. फाइनल लाइन
उचित, उपचार, उमर, उमा, ऊन, ऊपरी, ऊबना. பாடம் 5 முடிந்தது.